தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தும் அதன் அண்டை நாடான நேபாளமும் சுமார் 1389 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லைப் பகுதியை பகிர்ந்து கொள்கின்றன. திபெத்தில் இருந்து தொடங்கும் போதே கோசி ஆறு நேபாளம் வழியாக இந்தியாவின் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் வரை நீள்கிறது. மொத்தம் சுமார் 720 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆறு பொதுவாக கோசி என்று அழைக்கப்படுகிறது. திபெத்தில் போய்கு என்றும், நேபாளத்தில் போடே கோசி அல்லது போதே கோசி என்றும், இந்தியாவில் கண்டக் நதி அல்லது கண்டகி என்றும் அறியப்படுகிறது. இந்த ஆறு பின்னர் திரிசூலி ஆற்றில் கலந்து இறுதியில் இந்தியாவில் கண்டக் ஆறாக பாய்ந்து கங்கையுடன் இணைகிறது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதன்கிழமை காலை இமயமலையின் உயரமான பகுதியில் சுமார் 5200 மீட்டர் உயரத்தில் ஒரு பெரிய பனிப்பாறை பகுதி உடைந்து சரிந்தது. இது பனிப்பாறை பனிச்சரிவை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் இது ரிக்டர் அளவில் 4.4 அல்லது 5.2 நிலநடுக்கமாக பதிவானது. ஆனால் அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் இது நிலநடுக்கம் அல்ல, பனிப்பாறை உடைப்பால் ஏற்பட்ட அதிர்வு என உறுதிப்படுத்தியது. இந்த பனிப்பாறை லெண்டோ குலா ஆற்றில் விழுந்து அணை உடைந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. இந்த வெள்ளம் போதே கோசி ஆறு வழியாக நேபாளத்திற்குள் நுழைந்து திரிசூலி ஆற்றில் கலந்தது. திரிசூலி ஆற்றின் நீர்மட்டம் வெறும் 30 நிமிடங்களில் சுமார் 9 மீட்டர் வரை உயர்ந்தது. நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் உள்ள டிமுரே, சியாப்ருபெசி உள்ளிட்ட பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டன. வெள்ளம் வீடுகள், கட்டிடங்கள், வாகனங்கள், பாலங்கள், சாலைகள் மற்றும் பல நீர்மின் திட்டங்களை அடித்து சென்றது. நேபாள சீன எல்லையில் உள்ள ராசுவாகாடி கிராங் எல்லை சாவடியும் பெரும் சேதமடைந்தது. இந்த பேரழிவு காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி உலகெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கீழ் நோக்கி பாய்ந்த வெள்ளம் நுவாகோட், தாடிங், சித்வான் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பாதித்தது. இந்தியாவின் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கண்டக் ஆற்று பகுதிகளில் வெள்ள எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்த வெள்ளத்தில் ஆரம்பத்தில் 10 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலை மாறி பலி எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. தற்போது நேபாளத்தில் குறைந்தது 200 பேராவது உயிரிழந்திருக்கலாம் என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனோர் எண்ணிக்கை நேபாளத்தில் சுமார் 500 முதல் 800க்கும் மேலும், திபெத்தில் 265 முதல் 558 வரை என மொத்தம் கிட்டத்தட்ட 1000 முதல் 1500 பேர் வரை உள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அடங்குவர். குறிப்பாக இந்தியர்கள் சுமார் 105 முதல் 133 பேர் வரை காணாமல் போயுள்ளனர். பலர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையில் சென்றிருந்தனர். ஈஷா அறக்கட்டளை தொடர்பான 80 பயணிகள் உட்பட பல குழுக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 57 பேர் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா நிறுவனம் வழியாக யாத்திரை சென்றிருந்தனர். அவர்களில் சுமார் 20 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள சுமார் 37 பேரின் நிலை இன்னும் தெரியவில்லை. தமிழ்நாடு அரசின் அயலக நலத்துறை மற்றும் மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் உயர் அதிகாரிகளுக்கு உடனடி மீட்பு மற்றும் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வருவது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேபாள அரசுடன் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மனிதாபிமான உதவி வழங்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். மேலும் நிவாரண உதவிகளுடன் 2 விமானம் இந்தியாவில் இருந்து நேபாளத்திற்கு விரைந்திருக்கிறது. நேபாளத்தில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் ஹெலிகாப்டர்கள், பாதுகாப்பு படைகள் மூலம் நடைபெற்று வருகின்றன. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.